ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேக்கிங் வீடியோ தாங்க. இந்தியா வந்து 1 மந்த் வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமனாரோட பொண்ணுக்கு கல்யாணங்க. ஸோ அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்குங்க. ஹஸ்பண்டும் குட்டியும் வரல, அவங்க இங்கே தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் போகிறேன். 1 மந்த் முடிச்சுட்டு மறுபடியும் எகெயின் வந்து மார்ச்சில் தாங்க ரிட்டர்ன் ஆகிறேன். ஸோ என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பிக்கிள் வீடியோவில் கூட இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், அதனால தான் பேக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து என்ன வாங்கிட்டு வரதுன்னு கேட்டேங்க. எங்கள் அம்மாவாகட்டும் மாமியார் ஆகட்டும், தயவு செஞ்சு எதையுமே வாங்கிட்டு வந்துடாத, எல்லாமே இங்கேயே இருக்குது, எதுவுமே வாங்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தப்ப நிறைய நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேங்க. அம்மா கிட்ட கேட்கும்போது அதான் சொன்னாங்க, நீ போன வருஷம் வாங்கிட்டு வந்த நட்ஸே இன்னும் இருக்குது கண்ணு, எதையும் வாங்கிட்டு வராத. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்காக தான் வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அது என்ன ஆயிடுதுன்னா, அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க என்ன ஆகுதுன்னா, அப்படியே செக்கு அடிச்ச மாதிரி ஸ்மெல் வந்துடுதுங்க. அதனால் கண்ணு தயவு செஞ்சு எதையுமே வாங்கிட்டு வந்துடாத சாமி, வாங்கிட்டு வந்து இங்கே குப்பையில் போட்டதுக்கு நீ வாங்காமே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நட்ஸ் எதுவுமே வாங்கலைங்க. ஸோ இருந்தாலும் அவங்க எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் நம்மளால் வந்து எதுவுமே வாங்காமல் இருக்கவே முடியாது. நமக்கு ஒரு ஆசை தான், நம்ம அப்பா அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கறதுல வந்து நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தாங்க. ஸோ நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2 சூட்கேஸ் தாங்க அலவுடு. நான் கட்டாரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து தோஹா டு பெங்களூர் போகிறேங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வெயிட்லாம் செக் பண்ணுறாங்கன்னாங்க. சரி எதுக்கு வம்பு, நம்ம கரெக்டாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மினிமலாக தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் தம்பி பையன் இருக்காங்க. ஸோ அவனுக்கு தான் வாங்கியிருந்தேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்குனா ரொம்ப பிடிக்குங்களாம்மா. எந்நேரமும் மண்ணில் வந்து அதை வச்சு தான் விளையாண்டுட்ருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. சரி அவனுக்கு வாங்கிட்டு போனால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்கியிருக்கேன். அப்புறம் தம்பிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் 2nd குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த குட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டாய்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து இல்லாத வீடே இருக்காதுங்க. எல்லா வீட்லேயுமே இந்த டாய் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த டாய் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குங்க. ஸோ இது 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெகோஸ் வாங்கியிருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து எல்லா சைஸ்லேயுமே வந்து அந்த பீசஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த ஆஸ் ரம்மிலாம் விளையாடுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக விளையாடுவாங்க. ஸோ அது 2 வாங்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தாங்க வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து த்ரோ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஊரில் குளிர் தாங்க முடியலைங்க. அம்மா வந்து ரொம்ப குளிருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைமே த்ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, 50x70 சைஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த டைமும் வந்து ஒரு 2 வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க வாங்கிட்டு போயிருது. இது நல்லா தாங்குங்க, நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்குடாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அதே கலர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு த்ரோ வாங்கிட்டு போயிருக்கேங்க. இது ஒன்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 50x70 இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு நினைக்கிறேங்க, எனக்கு சைஸ் மறந்துருச்சு. பட் நார்மல் சைஸை விட கொஞ்சம் இந்த த்ரோ வந்து பெருசுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க. நான் ஐக்கியாவில் வந்து நிறைய வந்து நம்ம ஊர் ஆடி தள்ளுபடி மாதிரி ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிளாங்கெட்லாம். ஸோ அதுதாங்க. ஸோ ஊருக்கு வந்து ஒரு 4 எடுத்துகிட்டு போகலாம், அம்மாவுக்கு அத்தைக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பெட்ஷீட் எடுத்து வச்சுருக்கேங்க. அம்மா வந்து எதுவுமே கேட்கல, கண்ணு இந்த பெட்ஷீட் வேணால் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பெட் ஸ்ப்ரெட் தாங்க. பட் ஆனால் டபுள் லேயர் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ட்வின் சைஸ் தான். ஸோ இந்த டிசைன் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ஒன்றுங்க. ஸோ அம்மாவுக்கும் அத்தைக்கும் ஆளுக்கு 2 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சோலார் லைட்டுங்க. ஸோ அங்கே வீட்டில் வந்து இந்த வாசலில் வந்து வச்சிட்டோம்னா நிறைய செடி வச்சுருக்காங்க. ஸோ வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேங்க. இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினேன். 6 in a பேக்குங்க. ஸோ தனியாக வாங்கினா $2 என்னமோ. இது வந்து ஒரு பாக்ஸில் வாங்கினோம்னா 6 பீஸ் வந்து $10 $9 சம்திங்க, எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் இதே மாதிரி வேறு டிசைன் வச்சுருக்காங்க. பட் நல்லாயிருக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது லைட்டாக. ஏன்னா இது 2 லூமினஸ் தாங்க இதோட பவரு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து நல்லா மைல்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேங்க. அப்புறம் தம்பி பையன் வந்து லிண்டர் சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்களாம்மா. ஸோ அதனால் வரப்போ எனக்கு மறக்காமல் இந்த லிண்டர் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்கு தான் இந்த சாக்லேட்டு. தம்பி பார்த்தா திட்டுவான்னு நினைக்கிறேன், எதுக்கு இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சியா சீடுங்க.
இது வந்து காஸ்கோவில் தாங்க வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து இந்த சியா சீட் ரொம்ப நல்லதுன்ட்டு இங்கே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நானுமே சாப்பிட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னென்னா பசிக்கலைங்க. இது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த பசிக்கவே இல்லை, ரொம்ப சத்து அதிகங்களாம்மா. ஸோ அத்தைக்கிட்ட சொல்லியிருந்தேன். அத்தை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. சரி அத்தைக்கு கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் பாதி பாதி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து ஒரு 2 ஜிப்லாக் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க. வந்து இந்த போன டைம் வாங்கினதே சாக்லேட்ஸ் நிறைய இருந்ததுங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெரிய ஜிப்லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜிப்லாக் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தர்மோஸுங்க. இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த தர்மோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது இந்த கஞ்சி அந்த மாதிரிலாம் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுங்க. ஏன்னா எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த மூடியுமே வந்து ஸ்டீலுங்க. ஸோ அதனால் வந்து பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிறையா வந்து ஃப்ளாஸ்க்லாம் வந்து பார்த்தோம், தெர்மோஸ்லாம் பார்த்தோன்னா இது வந்து உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தாங்க இருக்கும். பட் மூடி வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும். ஸோ எனக்கு எப்பயுமே வந்து இந்த சுட சுட ஊற்றும் போது மூடி பிளாஸ்டிக்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பயுமே தோணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது. ஸோ இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒன்று அத்தைக்கு ஒன்று 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்கேங்க. ஏன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாங்க ஏதாவது சூடாக வேணுன்னா கூட கரெக்டாக இந்த குவான்டிட்டி போதுங்க. இது கிட்டத்தட்ட எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 500 ml கிட்ட பிடிக்குங்க. ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்மோஸ் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து சளி பிடிச்சதுனாலோ எதுனாலும் சுடுதண்ணி அதில் தான் ஊற்றி வச்சுக்கிறேன், நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 வாங்கியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது சார்டின்ங்க. சார்டின் வந்து இங்கேயே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் பேக் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் வந்து 6 பேக்குங்க. இதில் வந்து டின் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து இந்த மத்தி மீன் இருக்குது இல்லைங்களா, மத்தி மீன் வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டுங்க ஆயிலில் வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க, ஆலிவ் ஆயிலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து எங்களோட சின்ன மாமியார் வீட்டுக்கு, அப்புறம் எங்கள் இன்னொரு அத்தை வீடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் தான் இது வாங்கியிருக்கேங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்லாம் வந்து மலேசியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு டைமும் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டின்னில் இருக்க ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வருவாங்களாம்மா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் தான் வந்து பதப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வாங்கிட்டு வரது பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி அந்த சாஸில் வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து அவங்க எப்பயுமே செஞ்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் லாஸ்ட் டைமே இது வாங்கிட்டு போயிருந்தேங்க. ஸோ இந்த டைமும் வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து வாங்கி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெங்கே க்ரீமுங்க. 2 in a பேக் வரும். ஸோ அது 2 பேக் வாங்கியிருக்கேங்க. ஏன்னா ஊரில் வந்து எப்பயுமே ஊருக்கு போனால் இது ஒன்று வாங்கிட்டு போயிடுதுங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கை கால் வலிக்கல இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இங்கே ட்ரை பண்ணது இல்லைங்க, நிறைய பேர் சொன்னது தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது 2 பேக்குங்க. அப்புறம் வந்து மெயின் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து இந்த அக்வாஃபார் க்ரீமுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே வந்து ஊரில் வந்து சித்தப்பாக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த வண்டு கடி மாதிரி அந்த மாதிரி வந்து அலர்ஜிலாம் இருக்குது இல்லைங்களா, இது போட்டால் நல்லா கேட்குதுங்களாம்மா. ஏன்னா ஈவன் வந்து இங்கே குட்டிக்கு வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ ரொம்ப ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த இச்சியாக இருக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி ஆகுங்க, ஒரு மாதிரி பிளாக்காக. ஸோ இந்த க்ரீம் போட போட என்ன ஆகும்னா இது வந்து க்ரீமே பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான க்ரீமாக தான் இருக்கும். இது போட போட பார்த்திங்கன்னா அது அப்படியே சப்ரஸ் பண்ணிடுதுங்க. பட் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப சம்டைம்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறப்ப அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. இது டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான். நமக்கு வந்து ஓவர் த கவுண்டர் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்குங்க. ஸோ லாஸ்ட் டைமே வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த டைமும் வந்து கேட்டிருந்தாங்க. சரி அதனால் அதையுமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேங்க. அப்புறம் வந்து ஜிப்லாக் வந்து பார்த்திங்கன்னா இது காஸ்கோவில் தாங்க வாங்கியிருந்தேன் 4 in a பேக்கு. அத்தையும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மசாலாலாம் பார்சல் அனுப்பிவிடுவாங்க. அதுக்கு வந்து ஜிப்லாக் வந்து அங்கேயும் கிடைக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக 2 லேயர் இருக்க மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கு அந்த மாதிரி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் வாங்கியிருக்கேங்க. அப்புறம் ஒரு சின்ன ஜிப்லாக் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஊருக்கு போனோம்னா எல்லாத்துக்கும் இந்த சாக்லேட்டு குக்கீஸ் எல்லாம் போட்டு தனித்தனியாக கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிப்ஸ் ஆஹா. இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த குக்கி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன்னே தெரியல. இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் நிறைய குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கீஸை வந்து பார்த்திங்கனாவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த குக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அதனால் நம்ம ஊருக்கும் வந்து 2 எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 பேக் வாங்கியிருக்குங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள். காஃபி நான் குடிக்கவே மாட்டேங்க. ஸோ எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேங்க. ஊரில் வந்து அம்மா அத்தை 2 பேருமே வந்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி யாருமே குடிக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 கேண்டில்ங்க. என்ன ஃப்ளேவர் இது? ராஸ்பெரி பீச் ஃப்ளேவர் ஒன்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளேவருங்க. ஸோ 2 கேண்டில் இது வாங்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் இது வந்து தெர்மோ ஃப்ளாஸ்க்குங்க. லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதுலேயே சின்ன சைஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். இப்போ வந்து காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலரு, இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் அண்ட் பிங்க் ஷேடு ஒன்று, அப்புறம் க்ரீன் கலர் ஒன்று வருதுங்க. $20. ஆக்சுவலாக அந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் வந்து காஸ்கோவில் மட்டும்தாங்க சீப்பாக கிடைக்கிது. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் பாட்டில் வந்து குட்டி இது தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு காஸ்கோலேயே இல்லைங்க இந்த பாட்டில். நான் வந்து நிறைய கடையில் தேடி பார்த்தேன், இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் இல்லை. பட் ப்ரைஸுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இது வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா $20ங்க, 19.99. நல்லா யூஸ் ஆகுங்க இது. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஊருக்கு வாங்கிட்டு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதான் அவங்க சொல்லுவாங்க, எங்கே போனாலும் வந்து அந்த பாட்டில் எடுத்துக்கிறோம், சுடுதண்ணிலாம் எடுத்துக்கிறோம், நல்லா யூஸ் ஆகுது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு 2 பாட்டில் வாங்கியிருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பைடர்மேன் கைட்டுங்க. குட்டிக்கு வந்து தம்பி பையன் இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவனுக்கு வந்து ஸ்பைடர்மேன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு கைட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னுலாம் தெரியலிங்க, ஊரில் போய் வேணால் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கம்ப்ரெஷன் சாக்ஸுங்க. ஸோ இந்த கால் வலிக்கெலாம் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேங்க. ஊரில் போய் போட்டு பார்த்தா தான் தெரியும். அம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இது போட்டு பார்த்தா தாங்க தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் கொஞ்சம் வாங்கியிருக்கேங்க. பர்ஃப்யூம்லாம் கொஞ்சம் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து என்னென்னாங்க, இப்போ நம்ம வாலில் வந்து பிக்சர்லாம் ஹேங் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ரேம்லாம் ஹேங் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஆணி அடிக்கிறதுக்கு பதிலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேக்காக இருக்குங்க, வெல்க்ரோட இருக்கும். ஸோ அதை நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவோட சைடு வந்து இன்னொரு ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டால் போதுங்க. நான் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோ வரைக்கும் தாங்குங்க, 7 கிலோ வரைக்கும் தாங்குங்க. ஸோ அதனால் வந்து இது நல்லா தாங்குது. இங்கே வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரேம்லாம் அப்படி தான் மாட்டியிருக்கோம். ஸோ ஊரில் வந்து அத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அங்கங்கே தான் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ இதை வாங்கிட்டு போய் இது ஒட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஊரில் போய் எப்படி இருக்குன்னு வேணால் காமிக்கிறேங்க ஒட்டி பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இது வந்து சும்மா சின்ன குக்கிங்க, ஹலோ பேண்டான்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த ரீசெண்டாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்திருக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃப்ளேவர் ஹேசல்நட்டோ சாக்லேட்டோ இருக்கும். ஸோ இது ஒன்றுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சிப்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் இருக்குதுங்க, தீந்து அந்த 4 பேக் தீந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 4 பேக் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. தீர தீர வந்து அக்ஷய பாத்திர மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அதுவும் நான் இந்த டைம் சொல்ல மறந்துட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க எடுத்துகிட்டு வரேன் நான். இதோ இங்கே பாருங்களேன், இப்போ ரீசெண்டாங்க காஸ்கோவில் வந்து சாஃப்ட் ட்ரைடு துரியன் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுங்க. முந்தானேத்தோ காஸ்கோ போயிருந்தோம். சரி ஏதாவது குக்கீஸ் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா இது இருக்குதுன்னொன்னே சரி இது ட்ரை பண்ணியே ஆகணும்னு வாங்கிட்டாருங்க. பேசாமல் வந்து காஸ்கோக்காரங்க கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேங்க, எங்களுக்கு வேணால் ஒரு 2% கமிஷன் கொடுங்க, ஏன்னா எங்கள் கடையில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் தான் வாங்கி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து வேணும் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. நான் இது வரைக்கும் துரியன் பழம் சாப்பிட்டதே கிடையாது. நான் கடையில் பார்த்துருக்கேங்க, பட் எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் எனக்கு அது கரெக்டாக அமையவே இல்லைங்க. இந்த டைம் வந்து ட்ரைடு ஃப்ரூட் இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஊர்லலாம் அந்த மேங்கோ ஜெல்லிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மேங்கோ அது பேர் நேச்சர்னு சொல்லி கூட ஒரு அந்த மில்கி பார் சைஸில் இருக்கும் இல்லைங்களா, நேச்சர்னு சொல்லிட்டு இந்த மேங்கோ ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓப்பன் பண்ணால் அந்த ஜெல்லி மாதிரி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தேங்க, சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து டேஸ்ட்டு என்னன்னே சொல்ல தெரியல. ஏன்னா அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே சொல்ல தெரியலைங்க. பட் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா வந்து நான் கவனிச்சேன், இந்த பழத்தோட ஸ்மெல் வந்துங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்குது. கிட்ட வந்து பேசினாவே பயங்கர ஸ்மெல் வந்ததுங்க. ஸோ நான் ஒன்று மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டேங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ், இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன நினச்சி வாங்கினோன்னா இப்போ இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ்லாம் வெறும் சிப்ஸ் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எதுவுமே இதில் வந்து கலக்கவே இல்லை. இன்க்ரீடியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா துரியனில் வந்து
அது பேர் என்னங்க, கொஞ்சம் வந்து சுகரு, அதுக்கப்புறம் ஏதோ சம் கெமிக்கல் வந்து ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்க. வாங்கிட்டு வந்து ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் அடடா இதில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்களே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வாங்கியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியலிங்க, இந்த பேக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அடுத்தது வாங்குறாரா இல்லையான்ட்டு. அடுத்தது இதை மட்டும் 4 வாங்கிட்டு வந்தாருன்னா அப்புறம் தாங்க பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஜாக் ஃப்ரூட் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ரொம்ப இங்கே எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வந்து ஊருக்கு வேணால் ஒன்று வாங்கிட்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷான பலாப்பழமே கிடைக்குதுங்க. சரி சும்மா ஒரு ஆசைக்கு ஒன்று வாங்கிட்டு போகலாம், இது எப்படி தான் இருக்குதுன்னு அவங்களும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் மட்டும் எடுத்துருக்குறேங்க சிப்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஹேமக்குங்க. இங்கே ஹேமக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேக்லாம் வந்து பக்கத்தில் இருக்குங்களா. ஸோ சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் என்ன சமைக்கிறோமோ சாப்பாடு எடுத்துக்கிட்டுங்க அங்கே போயிட்டு ஹேமக்கில் உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து இருந்துட்டு தூங்கிட்டு அப்படி தான் வருவோம். ஸோ இப்போ ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போயிருந்தேங்க மாமா வீட்டுக்கு. ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் வந்து ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றுங்க. ஸோ அவ்வளோதான். ஏன்னா 2 சூட்கேஸ் தான் எனக்கு வந்து திங்ஸ் வைக்க முடியுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து திங்ஸ் எனக்கு பத்தும்னு நினைக்கிறேன். வச்சு வெயிட் போட்டு பார்த்தா தாங்க தெரியும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க சூட்கேஸில் வச்சு வெயிட் போட்டு பார்த்துருவோம். பட்டு சாரியுமே கொஞ்சம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சாரீ எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா எல்லா சாரியுமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா. ஸோ ஊரில் வந்து பெருசாக சாரீ இல்லை, இருக்கிறதெல்லாம் ப்ளவுஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே சாரீ அடிக்கடி கட்டிங்க இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாகிடுச்சு. இங்கே வந்து நம்ம என்ன தான் அயன் பண்ணாலும் இந்த ஊரில் வந்து வெளில கொடுத்து அயன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியே இல்லைங்க. ரொம்ப இங்கே பாருங்கள், நானும் அயன் பண்ணி கட்டினாலும் அது நல்லாவே இல்லை. ஸோ அதனால் ஊரில் ஒரு டைம் கொடுத்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம், போய் ஊர்லலாம் கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 4 சாரீ கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறங்க இது ப்ளவுஸ் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் ஆர்மில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி இந்த படிஞ்ச மாதிரி இருக்குங்களா வேர்வை இது. ஸோ இது வந்து எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா ப்ளவுஸ்லையுமே கிடையாது, இந்த ஒரு ப்ளவுஸில் மட்டும் இருக்குங்க. நான் அம்மா கிட்ட அதான் கேட்டேன், ட்ரை வாஷ்க்கு இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கண்ணு அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இதுக்கு டிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாங்க எடுத்து வச்சுருக்கு. எங்கள் அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் செம்ம திட்டு விழுவுன்னு நினைக்கிறேங்க. சீலையெல்லாம் அயன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வருவியா கண்ணு நீ அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லைங்க, நானும் இங்கே அயன் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றுமே நல்லா வர மாட்டேங்குது, ரொம்ப சுருக்கமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து இந்த பட்டு சாரி அயன் பண்ணுறதுக்கு நல்லா அழுத்தி இதில் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன். அது இல்லாமல் இப்போ கல்யாணத்துக்கு வர சாரீ வேணும் இல்லைங்க. போய் அங்கே போய் புது சாரி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்கிற சிலையை எடுத்துகிட்டு வா, கட்டிக்கிட்டு மறுபடியும் அதுவே திருப்பி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க. அதனால் சரி நம்ம எடுத்துகிட்டே போயிடுவோம். போய் ஒரு 5 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்குங்க. அதனால் எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டுங்க. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 2 கிலோ கண்டிப்பாக வரும். சரி எதுக்கு நல்லா டைட்டாக பேக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே லிக்விட் ஐட்டம் எதுவுமே இல்லைங்க, இந்த பர்ஃப்யூம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏதாவது அதில் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு தான் கவரில் போட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக்கிங் வந்து இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா பெரிய கடியான வேலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ்லாம் பெருசாக இருக்குங்களா. ஸோ இது வச்சோன்னே பாதி சூட்கேஸ் நம்பிடுச்சு. ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம திங்ஸ் வந்து எப்படியும் பெட்டி வந்து இப்போ நம்ம வச்ச மாதிரியே இருக்காது, எல்லாம் கலைஞ்சி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் வச்சு தாங்க கொடுக்கணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா இந்த பிளாங்கெட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் 4 சைடு சப்போர்ட் கொடுத்துக்கலாம், உடையாமல் எடுத்துகிட்டு போயிடணுங்க, அது மட்டும்தான். அதனால் அப்படி தான் யோசிச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி செட் ஆகுதுன்ட்டு. வெயிட்டு எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ 4 பக்கமும் சப்போர்ட் வச்சுட்டு இதை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரீ வச்சுட்டேங்க. இந்த ட்ரக்லேயே கொஞ்சோண்டு கேப் இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே கேப் இருக்க இடத்துலலாம் சின்ன ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருவோம். இது இந்த பர்ஃப்யூம்லாம் இருக்குது இல்லைங்களா, பர்ஃப்யூமு அப்புறம் இந்த க்ரீம்லாம் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 2 ஜிப்லாக் போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது நசுங்குச்சு ஏதாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 2 ஜிப்லாக் போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து எதுவும் ஆகாது, பட் ஒரு ஒஸ்ட் கேஸ்க்காக போட்டுக்கிட்டேங்க. சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அதையுமே இல்லை ஃபில் பண்ணிக்குவோங்க.
ஸோ இது வெயிட்டு போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அடுத்து இன்னொரு பேக்கு பார்த்தீங்கன்னா 2 சூட்கேஸ் தாங்க எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் சூட்கேஸ் வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோக்கு மேலே 3.5 கிலோ கிட்ட வருதுங்க. ஸோ நம்ம 23 கிலோ தான் நமக்கு வந்து அலோடு. ஸோ அதிலே வந்து ஒரு 3 கிலோ போயிடுதுங்களா. ஸோ அதனால் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 1 கிலோக்கும் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேங்க. லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து இதான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் ஒரு சூட்கேஸை கட் பண்ணிவிட்டு ஒரு வந்து ட்ராவல் பேக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணுச்சு. ஸோ என்ன யோசிச்சேன்னா குக்கீஸ்லாம் நம்ம இதில் வைக்கும்போது உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி த்ரோ எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா. ஸோ நல்லா த்ரோ நல்லா திக்காக கவர் பண்ணி சைட்லலாம் நல்லா கவர் பண்ணி எல்லா திங்ஸையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜிப்லாக்லாம் சைடில் வச்சுக்கலாங்க. ஏன்னா நசுங்குனா கூட ஜிப்லாக் நசுங்குனா பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் சைடில் வச்சுட்டு மீதி இருக்க ஐட்டம்லாம் அப்படியே உள்ளே ஒன்று ஒன்றா வச்சுட்டே வந்துடுவோம். டாய்ஸ் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேங்க. என்னென்னா இது வந்து சும்மாவே நல்லா அந்த மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. ஆஃப் பண்ணவும் முடியல. பாக்ஸ் வேறு பெருசாக இருந்ததுங்களா. ஸோ என்னால் வைக்கவே முடியல சுத்தமாக. ஸோ அதனால் பாக்ஸ் ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன், ஒன்று அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் கார்னராக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு உள்ள ஸ்பேஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். சூப்பர். நல்லா அந்த கேப்பே இல்லாமல் நம்ம கரெக்டாக அழுத்திட்டோம்னா அது ஆடும்போதும் அந்த ரொம்ப ஷேக் ஆக தான் நல்லா பொருளும் நசுங்கும். இது ஆக்சுவலி நல்லா டைட்டாகவே பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் சைட்லேயே போட்டுக்கலாம். இன்னும் இது மட்டும் உள்ளே வைக்கணும். கரெக்டாக பத்துமான்னு தெரியலையே. இந்த சூட்கேஸில் வச்சுக்கலாங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ த்ரோ நல்லா திக்காக மூடிட்டு இது பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்ட்டுங்க. இதை நம்ம இங்கே செக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பெங்களூரில் போய் தாங்க எடுப்போம். அது வரைக்கும் நமக்கு சூட்கேஸ் தூக்குற வேலை கிடையாது. ஸோ அதனால தான் ட்ராவல் பேக் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணியிருந்தோம்னா 3 பேர் வந்தோம். ஸோ 2 ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு மீதி வந்து 2 சூட்கேஸ் எடுத்திருந்தோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் டிப்போவில் அந்த பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், ப்ரௌன் பாக்ஸு. ஸோ அதை எடுத்திருந்தோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. பட் இந்த டைம் வந்து ப்ரௌன் பாக்ஸ்லாம் நம்மளால் தூக்கி வைக்க முடியுமா எப்படின்னு தெரியல. நான் மட்டும்தான் போகிறேன் இல்லைங்களா. ஸோ அதனால தான் சரி ட்ராவல் பேக்காக எடுத்துக்குவோம், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இதை வச்சாச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் வெயிட் மட்டும் போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க காலையிலேயே வந்து நெய் வந்து 2 கப் ஃபுல்லாக காய்ச்சி வச்சுட்டேங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் எடுத்து காய்ச்சுவேன். ஏன்னா 1 மந்த்துக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதையுமே காய்ச்சி வச்சாச்சு. பீனட்டுமேங்க அவனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்பப்போ பீனட் கூட அரைச்சிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், பீனட் சட்னி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்புங்க, சால்மன் ஃபிஷ் குழம்பு குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதையுமே செஞ்சு வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து அப்படியே செமி கிரேவி மாதிரி பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொன்று என்ன பிளான் பண்ணேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கப்லிங்க இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு கப்பை மட்டும் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டே போதுங்க. எல்லாத்தையும் கலக்கி கலக்கி சூடு பண்ணோம்னா அது சீக்கிரம் வந்து சல்மில் அடித்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஆனதுக்கப்புறம் மீதியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து தொக்கு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஃபிஷ் தொக்குங்க. இல்லை இது வந்து என்ன தொக்கு இது,
ஓகே, இது வந்து தக்காளி தொக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபிஷ் பிக்கிளு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரான் பிக்கிளு. இது எல்லாமே சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் சமைச்சிக்கிறோம், எதையுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் ஹஸ்பண்டு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சாச்சுங்க. ஸோ அவ்வளோதான், இன்னும் ஊருக்கு கிளம்புற ஒர்க்கு தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து குட்டியை விட்டுட்டு போகிறேன். ஸோ அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ பேக் வந்து 2மே வெயிட் பார்த்தாச்சுங்க. இது வந்து கரெக்டாக 1 எல்பி சேர்த்து இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 எல்பி கிட்ட இடம் இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லைல்ல, பாக்ஸாக இருந்தாலும் ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லை. இன்னொரு 10 எல்பி கிட்ட இடம் இருக்குதுங்க. கண்டிப்பாக வைக்கலாம் ஏதாவது. ஸோ இன்னும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது வாங்குறது இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கேரி ஆன் லக்கேஜுங்க. ஸோ அதில் என்ன எந்த திங்ஸும் வைக்கல, பர்சனல் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இந்த பேக்கிங் vlog வந்து இதோட முடியுதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க, ஃப்ளைட் ட்ராவலு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.